இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளி. இன்று காலை என்னுடைய முகநூல்ல பதிவு செஞ்சிருந்தேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க. ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேளச்சேரி சேர்மன் யாருன்னா தொல் திருமாவளவன். அந்த பள்ளியினுடைய சேர்மனே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அந்த பள்ளியிலும் கட்டாய மொழியாக 3வது மொழியாக ஹிந்தி சொல்லிக் கொடுக்கிறாங்க. பட் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, குழந்தைகளுக்கு அட்மிஷன் போடுறாங்க, சேர்மனா இருக்கிறாங்க, ஹிந்தி சொல்லிக் கொடுக்கறாங்க. ஆனா இதே தலைவர்கள் மேடையில் மைக் எடுத்து பத்திரிகை நண்பர்கள் முன்பு பேசும்போது வேறொரு வாக்கியத்தை பேசுறாங்க. இல்ல 2 மொழி தான் படிக்கணும், 3 மொழி படிக்க கூடாது. அதனால்தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக கடந்த 1 வார காலமாக அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டக்கூடிய இரட்டை வேடத்தை தோலுரித்து பத்திரிகை மூலமாக தமிழக மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம். நான் நடத்துறேங்க. எங்க இடத்துல ஒருத்தர் நடத்த துவங்கி இருக்கிறாரு. இன்னும் அதுக்கு வந்து பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க. எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். நாங்க வந்து அது ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கான ஒரு பிரிமிசஸ் அதை கொடுக்குறோம். அது இன்னும் நாங்க ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களே தவிர இல்ல அவரு வந்து இல்ல அது எங்க இடத்துல ஏற்கனவே ஒரு நிர்வாகம், தனியார் நிர்வாகம் நடத்தினாங்க. அவங்க போயிட்டாங்க. இன்னொரு நிர்வாகம் அங்க வர போறாங்க. எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க. இந்த விவகாரத்துல இரட்டை வேடம் போடுறீங்க அப்படின்றத வந்து அண்ணாமலை குறிப்பிட்டாரு. திமுக கூட்டணியோட சேர்ந்து இரட்டை வேடம் காலி பண்ணிட்டு நிரப்பப்படாம இருக்கு. எது உயர்கல்வி நிறுவனங்கள் அந்த தகவல் இன்னும் நியமிக்கப்பட்டவர்கள் பல பேருக்கு 10 ஆண்டுகள் ஊதியம் உயர்கல்வி துறையினர். அண்ணாமலை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து ஊடக கவன ஈர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார். அவருடைய அணுகுமுறை என்பது வியப்பாக இருக்கிறது. இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை.